எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த குரு பயிற்சி உங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது, என்னென்ன மாதிரியான வகையில் ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா பயந்துட்டு இருக்கீங்க. 7.5 சனி ஆரம்பிக்குது, வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்குமா, அதிகமான மன அழுத்தத்தை கொடுக்குமா, பிரச்சனையை கொடுக்குமா, குடும்ப வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதங்களில் வந்து பார்த்தா நிறைய வீடியோஸை பார்த்துட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. ஸோ இந்த குரு பயிற்சியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த 7.5 சனி உங்களுக்கு பெரிதளவுக்கு பாதிப்பை கொடுக்குமா அல்லது குரு நன்மை அதிகமாக செய்வாரான்னு சொல்லிட்டு தெளிவாக ரெண்டுத்தை பற்றின விளக்கத்தை இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? மேஷ ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். மேஷ ராசியில் பரணி நட்சத்திரம் 2வது நட்சத்திரமாக வரும். சரிங்களா? பரணி நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சுக்கிரன் தான். அதாவது குரு எங்கே இருக்கார், இதனால் வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து வந்த குரு பகவான் தற்போது 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தை விட்டு மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்துக்குள்ள நுழையிறார். சரிங்களா? இந்த மே மாதம் 15ஆம் தேதி குரு பயிற்சி. ஸோ இந்த குரு பகவான் பொதுவாக மேஷத்தில் பிறந்தவங்களுக்கு விரையாதிபதியும் அவர் தான், பாக்கியாதிபதியும் அவர் தான். அந்த விரையாதிபதி 3ஆம் இடத்துல மறைந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கறது ஒரு மறைமுகமான வழியில நிறைய நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்குங்க உங்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். கடந்த காலங்களில் ஆரோக்கியம் சார்ந்த வழியிலையும் நிறைய செலவுகள் சார்ந்த வழியிலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருந்திருக்கும். குடும்ப வாழ்க்கை சார்ந்த வழியும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சரியான ஒரு சூழ்நிலை பெரிதளவுக்கு இருந்திருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ 7.5 சனி ஆரம்பிக்குது. இந்த 7.5 சனி என்ன பண்ணும்? அதாவது பொதுவாக 7.5 சனியை நம்ம 3 பங்காக பிரிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விரய சனி, 2வது ஜென்ம சனி, 3வது வந்து பார்த்தீங்கன்னா பாத சனி அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம், அடுத்த 2.5 வருஷம், கடைசி 2.5 வருஷம். சரிங்களா? இதுதான் விரய சனி, பாத சனி, ஜென்ம சனி. இதில் 12ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது என்ன பண்ணுவார்னா செலவுகளை அதிகப்படுத்தி கொடுப்பார். சரிங்களா? இந்த செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த வழியிலையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வாகனம் சார்ந்த வகையிலையோ அல்லது வந்து நில புலன்கள் சார்ந்த வழியில அல்லது வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இது சார்ந்த வழியில அல்லது வேலை சம்பந்தப்பட்ட வழியில அந்த செலவுகளானது இருக்கும். சரிங்களா? இது கண்டிப்பாக சுப செலவாக தான் இருக்கும். நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க, உங்களுக்காக செலவு பண்ணுவீங்க, உடம்பிற்காக செலவு பண்ணுவீங்க. சரிங்களா? ஏன்னா 12ஆம் இடம் வந்து குருவினுடைய வீடா வருது. சரிங்களா? அது சனியினுடைய வீடா வந்தாதான் பிரச்சனை. குருவினுடைய வீடு மீன வீடா வர்றதுனால உங்களுடைய சுகத்திற்காக நீங்க செலவு பண்ணுவீங்க. சரிங்களா? உங்களுக்கு தேவையான விஷயத்துக்காக நீங்க செலவு பண்ணுவீங்க. வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க. ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்காக செலவு பண்ணுவீங்க. ஸோ இப்படியாக நீங்க செய்கின்ற ஒரு விரயமானது நல்ல விஷயத்துக்காக அந்த விரயமானது இருக்கும். 2வது ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு ராகு வரார். அந்த ராகு குருவினுடைய பார்வையில வரப்போறார். அதாவது குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்ப்பார், லாபஸ்தானத்தையும் பார்க்க போறார். சரிங்களா? பொதுவாக 3ஆம் இடம் குருவுக்கு மறைவு ஸ்தானமா இருந்தா கூட குரு பார்வைக்கு அதிகமான வலிமை வந்து உண்டுங்க. சரிங்களா? எத்தகைய சூழ்நிலையிலும் ஒரு ஜாதகத்துல குரு பார்வை நல்லதே செய்யும். அவர் அந்த ஜாதகத்துல அந்த லக்னத்துக்கு அவயோகரா இருந்தாலும் சரி, யோகரா இருந்தாலும் சரி, குரு ஒரு இயற்கை சுபர். அப்படி இருக்கும்போது குருவினுடைய பார்வைகள் எங்கெல்லாம் விழுது 3ஆம் இடத்துல இருந்து அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 7ஆம் இடத்துலையும், ராசிக்கு 9ஆம் இடமான தன்னுடைய வீடான பாக்கியஸ்தானத்திலையும், ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலையும் இந்த குருவினுடைய பார்வையானது விழுறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பா பார்க்கப்படுது. ஸோ அப்போ 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உறுதியாக, சரிங்களா, திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும். யாருக்கெல்லாம், அதாவது மேஷம் பரணியில பிறந்தவங்க யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை வந்து இன்னும் அமையாம காலதாமதமாய் கொண்டிருக்கிறதோ அவங்க எல்லோருக்கும் இந்த காலகட்டங்கள் நிச்சயமா நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும். மனதிற்கு பிடித்த நபரை கரம் பிடிப்பீங்க. சரிங்களா?
அதே போல திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் ஏற்பட்டு விவாகரத்து வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா அத்தகைய சூழலும் மனம் திருந்தி மீண்டும் ஒற்றுமையா வாழ்க்கையை வாழ முயற்சி செய்வீங்க. அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பையும் பாசத்தையும் குரு பகவான் அதிகப்படுத்துவார், ஒரு புரிதலை அதிகப்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். இதனால் வரைக்கும் உங்க மேல ஒரு வெறுப்பை காமித்திருந்தவங்க இப்ப பாசத்தை காமிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு ஒற்றுமையே இல்லாம ஒரு ஈகோவோட ஒரு சண்டையோட ஒரு விட்டு கொடுத்து போகின்ற தன்மைகள் இல்லாம இருந்த அந்த குடும்ப வாழ்க்கையில தற்போது அந்த விட்டு கொடுத்து போகின்ற தன்மைகள் வளரும். சரிங்களா? அதே மாதிரி மூன்றாவது நபர்களால இருந்த அந்த பிரச்சனைகள் குறையும். அதற்கடுத்து நண்பர்கள் சார்ந்த வழியில, கூட்டு தொழில் சார்ந்த வழியில நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா குரு கொடுப்பார். 7ஆம் இடம் நண்பர்களையும், நண்பர்களால் கிடைக்கக்கூடிய லாபத்தையும், கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களையும் குறிக்கும். ஸோ அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால இந்த குரு பயிற்சியில உங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே வரும். நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக உங்களால் வாழ்க்கையில பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த குரு 2025 மே மாதம் 15ஆம் தேதி முதல் 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பாருங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா பார்க்கக்கூடிய ராசியில மேஷத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதுவும் பரணியில பிறந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அஸ்வினியை விட பரணிக்கு தான் அதிகமான நன்மைகள் காத்துட்டு இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம புதிய புதிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சமுதாயத்திலும் மிகப்பெரிய நபர்களுடைய அறிமுகங்கள், அதனால் ஒரு சில ஏற்றங்கள் வாழ்க்கையில உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்க்கணும். திருமணமான பெண்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் காலதாமதமாய் கொண்டிருக்கிறதோ, அல்லது குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் இன்னும் கிடைக்காம இருக்கோ, அவங்க எல்லோருக்கும் அந்த புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் திருமணமான பெண்களுக்கு. சரிங்களா? யாருக்கெல்லாம் அந்த ரொம்ப நீங்க எதிர்பார்த்து எங்கே காத்துட்டு இருக்கீங்களோ அந்த எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாம இதனால் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காத முக்கியமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் எல்லாமே தற்போது நடக்கும். வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உங்களுக்கான சில விஷயங்கள் இருக்கும் உங்க ஜாதகப்படி. ஸோ அத்தகைய விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறனால நிச்சயமா வருமானம் அதிகரிக்குங்க. சரி, நல்ல ஒரு லாபத்தை உறுதியா உங்களால பார்க்க முடியும் சொல்லலாம். இதனால் வரைக்கும் வியாபாரத்துல ஒரு மாதிரி இருந்து வந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கண்டிப்பா நல்ல ஒரு லாபத்தை ராகுவும் குருவும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. என்ன ஒண்ணு, குரு ராசிக்கு 3ஆம் இடத்துல மறையறதுனால ஒரு தயக்கத்தை கொடுப்பார், ஒரு பயத்தை கொடுப்பார். ஏன்னா 3ஆம் இடத்துல பொதுவாக குரு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஒரு தயக்கம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக எட்டி பார்க்கும். இதை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு டைலமோலே இருப்பீங்க. தைரியமா ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க. சரிங்களா? ரிஸ்க் எடுத்தாலும் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில. சரி, அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கே கொஞ்சம் தயக்கத்தை குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். ஆனா நீங்க ரிஸ்க் எடுத்து உள்ள போனீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். என்ன ஒண்ணு, செலவுகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. சுப செலவுகள், சுப விரயங்கள் கண்டிப்பாக உண்டு. இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். சரிங்களா? ஆனா அந்த செலவுகளை நல்ல விஷயத்துக்காக நீங்க செலவு பண்ண போறீங்க. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நல்லாவே சம்பாதிப்பீங்க, நல்லாவே செலவு பண்ணுவீங்க, வாழ்க்கையை சந்தோஷமா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் மேஷத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும். ஆனா குரு பயிற்சி உங்களோட வாழ்க்கையில நிச்சயமா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு நான் உறுதியா சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க. சரிங்களா? மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.